ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நம்மளுடைய யூடியூப்பில் பாபா ஆசீர்வாதத்தில் பாபாவுடைய அற்புதங்கள்னு சொல்லி பாபா பக்தர்களுக்கு பாபா செய்த அற்புதங்கள், சாய் சச்சரிதத்துக்கு அப்பாற்பட்டு பல பக்தர்கள் பாபாவை பார்க்க ஷிரடிக்கு வந்தாங்க. பல பக்தர்களுக்கு பல அற்புதங்களை பாபா நிகழ்த்தினார். அவர் வாழ்ந்த அந்த 60 வருஷம் ஷிரடியில் வாழ்ந்த அந்த பொற்காலத்துலேயும் பல பக்தர்கள் வந்தாங்க. பல பகுதிகளிலிருந்து கடல் கடந்து பல அற்புதங்கள் பாபா அவங்க எல்லாருக்குமே செஞ்சாங்க. அவங்க அந்த அற்புதங்களெல்லாம் அனுபவித்து வாழ்க்கையில் மிக முக்கியத்துவமான ஆன்மீகமும் தன்னை உணர்தலும் அந்த தானம் தர்மத்தை நிலைநாட்டி பாபாவுடைய நெருங்கிய என்றும் பாபாவுடைய மகா பக்தாஸா அவங்கெல்லாம் நமக்கு ஒரு முன்னோடிகளாக, ஒரு ரோல் மாடலாக, இன்ஸ்பிரேஷனாக அவங்க எல்லாருமே இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய கதைகளையும் நம்ம படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமும் அவ்வளோ ஆனந்த கண்ணீரும் அவ்வளோ மனசில் ஒரு வைராக்கியம், இவங்களை மாதிரி நம்ம இருந்துடணும், இவங்களை மாதிரி பக்தியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய ஃபீல் ஆகுங்க. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பக்தர் பார்த்திங்கன்னா, பாபா இருந்த காலத்தில் அவர் இல்லை ஷிரடியில். பாபாவை அவர் பார்த்தது கிடையாது. அப்போ பார்த்துக்கோங்க, நம்மளை மாதிரி ஒரு பக்தர். பாபா இருந்த காலத்தில் அவர் இல்லை, நம்மளும் பாபா இருந்த காலத்தில் இல்லை. பாபாவை அவர் பார்த்தது கிடையாது, நம்மளும் பாபாவை பார்த்தது கிடையாது. ஆனால் நம்ம எல்லாருடைய மனசுலேயும் ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷம் என்னென்னா, நம்மெல்லாம் பாபா கூட போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்மெல்லாம் பாபா கூட இருந்திருக்கோம். என்றைக்கு எங்கள் பாபா தான் எங்கள் குருநாதர் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நம்மெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுபோல் ஒரு பக்தர் வாழ்ந்தாருங்க. பாபா இருந்த காலத்தில் அவர் வாழலை, பாபாவை பார்த்ததில்லை. ஆனால் பாபா மேலே இருக்கிற பக்தியும் அவருடைய அன்பும் அவர் வைத்திருந்த நம்பிக்கையும் அவருக்கு எவ்வளோ பெரிய இடத்த ஷிரடியில் பாபா கொடுத்துருக்காரு அப்படின்றத தான் இன்றைக்கியான ஆடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. எல்லாம் வாங்க கதைக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாபா பக்தர் பார்த்திங்கன்னா விபி ஐயர். அவருடைய பேர் விபி ஐயர். அவருடைய முழு பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீராவ் சாஹிப் விபி ஐயர். ஸ்ரீராவ் சாஹிப் விபி ஐயர் லக்னோ மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் நம்மளுடைய மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் கிடையாது, அவர் லக்னோ மாநிலத்தை சேர்ந்தவர். லக்னோ பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவிலேருந்து ரொம்ப தூரத்தில் தாங்க இருக்குங்க. லக்னோ மாநிலத்தை சேர்ந்தவர். அந்த காலத்தில் நிறைய கரும்பு தோட்டங்கள் இருந்துச்சுங்க. எல்லா இடங்கள்லையுமே கரும்பு தோட்டங்கள் இருந்துச்சு. அப்போது இவர் ஒரு சுகர் டெக்னீஷியனாக சின்ன சின்ன கம்பெனிகளில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கார். அவருக்கு எந்த வேலையுமே பார்த்திங்கன்னா எந்த கம்பெனிலையும் பெர்மனண்ட்டாகவே கிடைக்கல. ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒரு 6 மாதம், 1 வருஷம், 3 மாதம்னு சொல்லி தான் வேலை பார்க்குறாரு. ஒரு நிரந்தரமான வேலையே இல்லை. ஆனால் இந்த விபி ஐயர் ஒரு மிகப்பெரிய பாபா பக்தர். பாபானா அவருக்கு உயிர். நம்மலாம் இப்போ எப்படி இருக்கோம்? பாபா பாபா பாபா, என்றைக்கும் பாபா, எப்போதும் பாபா, சாப்பிடும்போதும் பாபா, வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் பாபா பாபா பாபா, என்னைக்கும் பாபா தான். அதுபோல் விபி ஐயர் பாபா பக்தர். அந்த பாபா பக்தர் பார்த்திங்கன்னா 1943லேருந்து 1944 வரைக்கும் அவருக்கு ஒரு நிரந்தரமான வேலையே இல்லை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வேலைக்கு போவார். நிறைய நேரங்களில் வேலையே இருக்காது. முக்கியமாக அந்த 1943 1943 to 1944 அவருக்கு ஜாபே இல்லைங்க. சுத்தமாக ஜாப் இல்லை. அவருடைய குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். அவருக்கு 6 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க மனைவி 6 குழந்தைங்கள பார்த்துக்கிறணும். வீட்டில் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு, துணிமணிக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்குது. அந்த 6 குழந்தைங்களுக்கு மருத்துவத்துக்கு ஏதாச்சும் தேவை, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவருக்கு ஒரு நிரந்தரமான வேலையே இல்லை. ஒரு பரம ஏழையாக இருக்கார், ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனால் ஒரு நல்ல சுகர் டெக்னீஷியன். ஆனால் அவருக்கு வேலையே கிடைக்கல. ஆனால் எந்த நேரத்துலையும் தான் பாபா மேலே வச்சிருக்க நம்பிக்கையும், பாபா என்னை பார்த்துக்கிடுவார். பாபா சாய் சச்சரிதத்தில் என்ன சொல்லியிருக்காரு? என்னோட பக்தன் அவனுடைய வீட்டில் என்றைக்குமே உணவுக்கோ உடைக்கோ தேவைன்றது இருக்கவே இருக்காது. தேவைக்கு அதிகமாக தான் நான் என்றைக்கும் என் பக்தனுடைய வீட்டில் உணவுக்கும் உடைக்கும்
உணவுக்கும் உடைக்கும் என்னுடைய பக்தனுக்கு என்றைக்குமே தேவைன்றதே இருக்காது, அவனுக்கு எப்பயுமே நிறைஞ்சு இருக்கும், அவனுக்கு அவனோட வீட்டில் நிறைஞ்சு இருக்குன்னு பாபா சொல்லியிருப்பார். அதுபோல் நம்மளுடைய விபி ஐயர் பாபாவோட சரித்திரங்களை பாராயணம் பண்ணி அவர் எப்பயுமே மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. ரொம்ப நேரம் தியானம் பண்ணுவார். அவர் தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பார். நிறைய பேர் அவர் பக்கத்தில் இருக்கவங்க அவரை தட்டி, விபி ஐயர் போதும், விபி ஐயர் டைம் ஆகுது கிளம்பணும் அப்படின்னு தட்டி அவரை எழுப்பணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஆழ்ந்த மனம் உருகி பாபாவை நினச்சி மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. விபி ஐயர் பார்த்தீங்கன்னா ஒரு பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அப்படி பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்த இவர் பாபாவுக்கு நெய்வேத்திய பிரசாதமாக என்ன கொடுப்பாருன்னா வெங்காயம் கொடுப்பாருங்க, ஆனியன் கொடுப்பாரு. இப்போது நிறைய பிராமணர்கள் வெங்காயம் கொடுக்க மாட்டாங்க. இவர் ஒரு பரம ஏழை, இவருக்கு வேலையும் இல்லை, நிரந்தர வேலையும் இல்லை, நிறைய நேரம் வேலை இல்லாமல், நோ ஜாப், வேலை இல்லாமல் இருக்கார். அப்போது அவர் பாபா வீட்டில் அவர் நெய்வேத்தியம் கொடுக்கணும், அவர்கிட்ட சாப்பாடை படைச்சிட்டு தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்லி அவர் வீட்டில் சாப்பாடு இல்லாத நேரங்களில் கூட ஆனியனையாச்சும் பாபாவுக்கு நெய்வேத்தியமாக பிரசாதம் படைச்சிட்டு மீதி இருக்கிறத அந்த 6 குழந்தைங்களும் அந்த அப்பா அம்மா 2 பேருமே உணவை சாப்பிட்றாங்க. அப்போது நிறைய பேர் கேட்குறாங்க, நீ ஒரு பிராமணனாக இருக்க, ஒரு பிராமணராக இருந்துக்கிட்டு நீ எப்படி ஒரு வெங்காயத்தை போய் பாபாவுக்கு ஒரு குருவுக்கு படைக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனியன் வெங்காயம் ஏழ்மையுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக சொல்கிறாரு. அவர் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பாக பேசுகிறவருங்க, ரொம்ப அன்பாக இருப்பார். அவர்கிட்ட போனாலேயும் அவ்வளோ தித்திக்கும், அப்படியே சர்க்கரையை நம்ம நாக்கில் போட்டால் எப்படி சுவையாக இருக்கோ அதுபோல் அவருடைய வார்த்தைகளும் அவருடைய குணாதிசயங்களும் எல்லாமே அவ்வளோ அன்பாக இருக்கும். அப்போது அவருக்கு பாபா ஆசீர்வாதத்தில் 1944 நவம்பர் மாதம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற கோப்பர்காவ் அப்படின்ற இடத்துல லட்சுமி கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்குங்க. அந்த லட்சுமி கம்பெனி ஒரு சுகர் கம்பெனி. நிறைய கரும்பு தோட்டங்கள் ஷீரடியை சுற்றி மகாராஷ்டிரா மாநிலத்தில், அதுவும் நார்த் மகாராஷ்டிராவில் நிறைய கரும்பு தோட்டங்கள் இருக்குது. அதில் கோப்பர்காவில் இருக்கிற லட்சுமி கம்பெனியில் 1944 நவம்பர் மாதம் அவருக்கு வேலை கிடைக்கிது, ஒரு சுகர் டெக்னீஷியனாக வேலை கிடைக்கிது. விபி ஐயரை சொல்லவா வேணும், சந்தோஷத்தின் உச்ச கட்டத்தில் இருக்கார். அவரை மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கிறவர் யாருன்னு கேட்டால் யாராலையுமே சொல்ல முடியாது. அவ்வளோ உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருக்கார். ஏன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் லக்னோவிலேருந்து மகாராஷ்டிராவுக்கு வேலைக்கு போகிறாரு. முதல் சந்தோஷம். இரண்டாவது சந்தோஷம் பார்த்திங்கன்னா, எந்த இடத்துல வேலைக்கு போக போகிறாரு? கோப்பர்காவ் எங்கே இருக்குது? ஷீரடியிலேருந்து 15 கிலோமீட்டர் தான், வெறும் 15 கிலோமீட்டர் தான். அப்போது எவ்வளோ சந்தோஷம். ரெண்டாவது பெரிய சந்தோஷம், ஏன்னா ரொம்ப நியர்பை, தன்னோட குருநாதர் ஷீரடியில் இருக்கார், சமாதி மந்திரில் இருக்கார், துவாரகமாயில் இருக்கார். அவர் வாழ்ந்து 60 வருஷம் பல அற்புதங்கள் நிகழ்த்திய அகண்ட பிரம்மச்சாரியோடைய புண்ணிய பவித்திர பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கிற 15 கிலோமீட்டரில் இருக்கிற கோப்பர்காவில் அவருக்கு வேலை கிடைக்கிதுங்க. எவ்வளோ சந்தோஷத்தில் இருப்பார். ஆஹா, நம்மளுடைய குடும்பம் இனி வறுமையிலிருந்து நிமிர்ந்து நிற்க போகுது, நம்ம குழந்தைங்க எல்லாரும் நல்ல உணவு சாப்பிட போகிறாங்க. அதை விட பெரிய விஷயம், என்னுடைய குருநாதர், என்னுடைய சாய்நாதர் பாபா வாழ்ந்த ஷீரடி மண்ணுக்கு பக்கத்தில் எனக்கு வேலை கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் இருக்கார் விபி ஐயர். அவர் சந்தோஷமாக ஆனந்தமாக லக்னோவில் இருக்கிற தன்னுடைய மனைவி கிட்ட, தன்னுடைய குழந்தை கிட்ட, தன்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லார்கிட்டையும் சந்தோஷமாக நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி கோப்பர்காவ் வரார். வந்தோடனே லட்சுமி கம்பெனிக்கு போய் அவர் வேலையில் சேர்ந்து அவர் வேலை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து வீட்டுக்கு போகாமல் நேராக எங்கே போவார்? ஷிரடி தான், பாபா கிட்ட போய் சந்தோஷமாக அந்த பரபிரம்மத்தை அப்படியே பார்ப்பாருங்க. அவர் 1944 ஷீரடிக்கு வராரு. நவம்பர் மாதம் கோப்பர்காவில் பார்த்திங்கன்னா அவருக்கு வேலை கிடைக்கிது. 1944 ஷீரடிக்கு வராரு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சமாதி மந்திரில் பாபாவுடைய
திருவுருவ மூர்த்தி வந்து கிடையாது. பாபாவுடைய அந்த திருவுருவ மூர்த்தி கிடையாது. 1954 தாங்க வருது. அப்போது பாபாவுடைய சமாதி மட்டும்தான் இருக்கும் நம்மளுடைய சமாதி மந்திரில். அங்கே ஒரு சின்ன பாபா படம் வச்சுருப்பாங்க. அந்த படம் வந்து இப்போ மியூசியத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாருங்க. அந்த காலத்தில் அவ்வளோ கூட்டம் கிடையாது. இப்போ இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாதிரி அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அப்படியே பாபாவை பார்க்க துவாரகமாய் போவார். ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருப்பார். அப்படியே சமாதி மந்திருக்குள்ளே போனாருன்னா யாரையுமே தொந்தரவு பண்ண மாட்டாருங்க. ஏதாச்சும் ஒரு ஓரத்தில் ஒரு தூணுக்கு அடியில் அப்படியே உக்காந்துக்கிட்டு பாபாவை பார்த்துக்கிட்டே இருப்பார். பாபாவை பார்த்துக்கிட்டே இருப்பார். அவரோட கண்ணில் இருந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும். முகம் வந்து அவ்வளோ ஒரு தேஜஸோடு இருக்கும். ரொம்ப நேரம் பாபா கூட ஆழ்ந்த தியானத்தில் இருந்துட்டு பாபாவை பார்த்து சிரிக்கிறாரு, அழுகிறாரு, கையெடுத்து கும்பிட்றாரு, எல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப நேரம் கழித்து சமாதி மந்திரை விட்டு வெளியே வருவார். அவர் வந்து இதுதான் அவரோட டெய்லி ரொட்டீனாக இருந்துச்சு. காலையில் வேலைக்கு போகிறது, சந்தோஷமாக வேலையை பார்க்குறது, தன்னோட குழந்தைங்க தன்னோட மனைவிக்கு வந்து கடிதம் அனுப்புறது, நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நான் அப்படின்னு சொல்லி கடிதம் அனுப்புறது, அங்கேருந்து அவங்க கடிதம் அனுப்புறது. அதுக்கடுத்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நேராக பாபா கிட்ட வந்துடுறாரு. இதுதான் அவரோட டெய்லி ரொட்டீன். சந்தோஷமாக இருக்கார். இதை தான் நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன். இவரை மாதிரி சந்தோஷத்தில் உச்சக்கட்டத்தில் இருந்தவர் யாரும் இல்லைங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார். அப்போது அவர் ஒவ்வொரு தடவையும் ஷீரடி வர்றப்போ சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ அன்பாக பேசுகிறாரு, அன்பாக பழகிறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அவர் வந்து சர்க்கரையை நம்ம நாக்கில் போட்டால் எப்படி தித்திப்பாக இருக்குமோ அப்படி ஒரு தித்திப்பான மனிதர். அவர் பேசும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும். எல்லாரையும் ரொம்ப மரியாதையாக பேசுவார், ரொம்ப அன்பாக பேசுவார். குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதாக இருந்தவங்களும் சரி, அவங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப மரியாதையாக அன்போடு பேசுகிறார். அதனால் ஷீரடி மக்களுக்கு வந்து அவரை ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அவர் விபி ஐயர் வந்தாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன மாதிரி மனுஷன்ப்பா, எவ்வளோ தங்கமானவர், எப்படி பேசுகிறாரு, எவ்வளோ அமைதியாக இருக்கார், ஒரு ஜென்டில் மேன் அப்படின்ற ஒரு நேமை வந்து விபி ஐயர் ஷீரடியில் வாங்கிட்டாருங்க. இப்படியே காலங்கள் போய்கிட்டே இருக்குது. சந்தோஷமாக அவருடைய வாழ்க்கை நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. டக்குன்னு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இடி வந்து விழுந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு இடி வந்து விழுகுதுங்க. மே 19 1945 ஒரு இடி வந்து விழுகுது. என்னென்னா, அவர் வேலை பார்க்குற லட்சுமி கம்பெனியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விபி ஐயர் உன்னுடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, உன் கூட போட்ட கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிருச்சு, நீ வந்து உன்னுடைய ஊர் லக்னோவுக்கு கிளம்பு. 1944 நவம்பர் மாதம் நீ வேலைக்கு வந்த, இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு, நீ வந்து கிளம்பு. இப்போ மே 1945 19 நீ ஊருக்கு கிளம்பு, உன் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, இன்னி உன்னுடைய வேலை எங்களுக்கு தேவை இல்லைப்பா, நீ கிளம்புப்பா அப்படின்றாங்க. அப்போது விபி ஐயரால் தாங்கிக்கிறவே முடியலை, ஜீர்ணிக்கவே முடியலை, ஏற்றுக்கிறவே முடியலை. எப்படி அவரால் ஏற்றுக்கிற முடியும்? தன்னுடைய குருநாதர் வாழ்ந்து அவதரித்த இந்த புனிதமான ஷீரடி மண்ணை விட்டுட்டு திரும்ப தன்னுடைய சொந்த ஊரான லக்னோவுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி அவரால் ஏற்றுக்கிறவே முடியல. அப்போது அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, ஒரு கடிதம் எழுதி தன்னுடைய மனைவிக்கு அனுப்புகிறாரு. என்ன கடிதம்னா, இல்லை நான் வந்து ஷீரடியை விட்டு வரமாட்டேன், என்னை வந்து லக்னோவுக்கு கூப்பிடாதீங்க, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஷீரடியில் இருக்கிற நம்மளுடைய விபி ஐயருடைய நண்பர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, விபி ஐயரை வந்து திட்டுறாங்க. என்னப்பா நீ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்க, உன்னோட மனைவி இருக்காங்க, உன்னுடைய குழந்தைங்கள் இருக்காங்க, நீ வந்து இப்படி செய்யலாமா? நீ போப்பா, போயிட்டு பாபா உன்னை கூப்பிடாமல் இருப்பாரா? நீ ஷீரடிக்கு அடிக்கடி உன்னை கூப்பிடுவார், பாபா எப்பயும் உன் கூடயே இருக்கார், நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? போ, கிளம்பு, ஊருக்கு போ, பிள்ளைங்களை பாரு, உன்னுடைய குடும்பம் பெரிய குடும்பம், உன்னோட மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. நிறைய பேர் அவரை திட்டுறாங்க. என்ன விபிஐயர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ எவ்வளோ அன்பாக பேசுகிற ஆள், இவ்வளோ
அன்பானவர், உன் குடும்பத்தை அன்பாக பார்த்துக்கிற வேணாமா, என்ன இது நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவரால் அப்படி ஏற்றுக்கிறவே முடியல, ரொம்ப வருத்தத்திலே இருக்கார். அப்புறம் ஒரு 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா லக்னோவில் இருந்து விபி ஐயருடைய 2 பசங்க வந்து வராங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கோடை விடுமுறை. அந்த கோடை விடுமுறைக்காக நம்மளுடைய விபி ஐயர்கிட்ட வராங்க. விபி ஐயர் தன்னுடைய அப்பா கிட்ட வந்தோடனேவும் அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது, ஓ அப்பாவுக்கு வந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்றது தெரிய வருது. அப்புறம் மே 19ஆம் தேதி 1945 கான்ட்ராக்ட் முடியுது. மே 26, 1945 விபி ஐயர் வந்து தன்னுடைய ரிப்போர்ட் எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. தான் வேலை பார்த்த எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருக்காருன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவர் வந்து சம்பள காசெல்லாம் வாங்கிட்டு அவர் அப்படியே தன்னுடைய 2 பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு பாபா கிட்ட கடைசியாக ஒரு தடவை நன்றி சொல்லிவிட்டு ஷீரடியை விட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோப்பர்காவிலேருந்து அப்படியே வராரு. மனசு வந்து உடஞ்சி போச்சு. அவர் வந்து ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி துள்ளி குதித்து அப்படியே பறந்து ரெக்கையை கட்டி அடித்து பறந்து வருவார் ஷீரடிக்கு. கோப்பர்காவில் வேலை பார்க்கும் போதெல்லாம் எப்படி வந்து கிளியை வந்து கூண்டுக்குள்ளேருந்து திறந்து விட்டால் பறந்து போகும், அது மாதிரி அவர் வேலை முடிஞ்சிருச்சுன்னா கோப்பர்காவில் அந்த லட்சுமி கம்பெனியில் வேலை முடிஞ்சுன்னா அப்படியே பறந்து வருவார், கிளி மாதிரி பறந்து வருவார் ஷீரடிக்கு. வந்து பாபாவை பார்ப்பார். ஆனால் இன்றைக்கி அப்படியே கூனி குறுகி மன வேதனையோட ஒரு மீனை வந்து தண்ணிக்குள்ளேருந்து தூக்கி வெளியே போட்டால் எப்படி துடிக்குமோ அதுபோல் துடிக்குது மனசு, அந்த இதயம் அப்படி துடிக்குது. ஷீரடிக்கு வராரு, பாபா கிட்ட சமாதி மந்திருக்குள்ளே போகிறாரு, அதே போல் தூணுக்கு அடியில் உட்கார்றாரு. ஆனால் இப்போது அவருடைய மனசு முகம் எந்த தேஜஸும் இல்லைங்க. அவர் அப்படியே அழுகிறாரு 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 அழுதுகிட்டே இருக்கார். கண்ணில் இருந்து கண்ணீர் மழையாக கொட்டுதுங்க. அப்படியே கூனி குறுகி உடஞ்சி, பாபா என்ன அனுப்புகிறீங்களே பாபா, லக்னோவுக்கு அனுப்புகிறீங்களே, அவ்வளோதானா, ஷீரடியில் நான் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் உருகி வேதனையோடு பாபா கிட்ட ரொம்ப வேண்டிட்டு பேசிட்டு அவர் வந்து கண்ணீர் தெலும்ப சமாதி மந்திரை விட்டு வெளியே வராரு. அங்கே இருந்த அவருடைய நண்பர்கள், ஷீரடியில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், சின்ன குழந்தையிலேருந்து பசங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் விபி ஐயரை ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாரு, அழுகிறாரு. நிறைய அவருடைய நண்பர்களும் கலங்குறாங்க. அவங்க எல்லோரும் கட்டி பிடிச்சி போயிட்டு வா விபி ஐயர்னு சொல்கிறாங்க. அவர் அப்படியே மனம் வேதனையோடு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் 11 மணிக்கு பெட்டில் போய் படுத்தவர் தான். தன்னோட பெட்டில் படுத்தவர் அடுத்த நாள் காலையில் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. அந்த 2 குழந்தைங்க, விபி ஐயருடைய 2 குழந்தைங்க, கோடை விடுமுறைக்கு வந்த 2 குழந்தைங்களும் அப்பா என்ன எந்திரிக்க மாட்டேங்கிறான்னு பயந்து அக்கம் பக்கத்தில் சொல்லி மருத்துவரை வந்து சிகிச்சை கொடுக்குறாங்க. அப்போ தான் தெரிய வருது விபி ஐயருக்கு வந்து காலரா தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தெரியுது. காலரா தொற்றுக்கு வந்து எந்த ஒரு மருந்தும் கிடையாது, குணமாக்கவே முடியாதுன்றது வந்து தெரிய வருது. விபி ஐயர் வந்து என்னென்னமோ மருந்து கொடுத்தும் கூட அவருக்கு வந்து அந்த ஃபீவர், அந்த ஜுரம் வந்து பார்த்திங்கன்னா நிற்கவே மாட்டேங்குது. அவர் ரொம்ப அப்படியே சோர்ந்து கிடக்கிறாரு. இதை கேள்விப்பட்ட ஷீரடியிலிருந்து நிறைய மக்கள், அவர் பழகின நிறைய மக்கள்கள், நண்பர்கள் எல்லாரும் ஷீரடியிலேருந்து கிளம்பி கோப்பர்காவுக்கு வராங்க. 27 மே 4:30 மணிக்கு விபி ஐயர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அப்படியே தன்னுடைய பெட்லேருந்து படுத்திருக்காரு. கண்ணை திறந்து பார்க்குறாரு. திறந்து பார்த்தா சுற்றி நண்பர்கள், அவருடைய 2 குழந்தைங்க எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் பேசுகிறதையும் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறாரு. விபி ஐயர் தன்னுடைய நண்பரை கூப்பிட்டு அவருடைய படுக்கைக்கு ஆப்போசிட்டில் பாபாவுடைய ஒரு படம் இருக்குங்க. அந்த படம் வந்து செவுத்தில் மாட்டியிருக்காங்க. அந்த படத்தை எடுத்துக்கூடுன்னு சொல்லி செய்கை பண்ணுறாரு. அவரால் பேசக்கூட முடியல, அப்படியே கையாலேயே செய்கை பண்ணுறாரு. அவங்களும் அந்த படத்தை கரெக்டாக அந்த செவுத்தில் மாட்டியிருக்க படத்தை எடுத்து விபி ஐயர்கிட்ட கொடுக்குறாங்க. விபி ஐயர் அப்படியே பாபா படத்தை கட்டி அணைச்சிக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிடுறார். அவர் விபி ஐயர் பாபாவுடைய படத்தை கட்டி பிடிச்சே தன்னுடைய உயிரை வந்து விட்டுறார். விபி ஐயர் இறந்தது
கேள்விப்பட்டு அங்கே இருந்த நண்பர்கள், ஷீரடியில் இருக்கிற நிறைய மக்கள் எல்லாராலையும் தாங்கிக்கிட முடியலை, ஏற்றுக்கிற முடியலை. அந்த காலத்தில் காலராவால் பாதிக்கப்பட்டு இறந்தவங்களை உடனே தகனம் பண்ணிடணும். அதனால் அவங்கள என்ன செஞ்சிடறாங்கன்னா, கோப்பர்காவில் அவரை உடனே தகனம் பண்ணிடுறாங்க. அப்போ அவருடைய அஸ்தியை பார்த்திங்கன்னா எடுத்து ஷீரடியிலேருந்து வந்த அந்த மக்கள், அவருடைய நண்பர்கள் நிறைய பேர் நடந்தே வந்திருக்காங்க கோப்பர்காவுக்கு. அந்த கிரிமேஷன் கிரவுண்டுக்கு வந்தவங்க எல்லாருமே அவருடைய அஸ்தியை எடுத்துகிட்டு நேராக ஷீரடிக்கு வராங்க. சன்ஸ்தானில் சொல்கிறாங்க, இப்படி ஒரு பக்தர், இவ்வளோ ஒரு அன்பான பக்தர் நமக்கு கிடைக்காது. இவருடைய பக்திக்கு நம்ம ஒரு அடையாளமாக நம்ம என்ன செய்யணும்னா, இவருடைய அஸ்தியை இங்கே வச்சு ஒரு சின்ன சமாதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷீரடி சன்ஸ்தானில் கேட்குறாங்க. ஷீரடி சன்ஸ்தானும் அதுக்கு ஒத்துழைக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஷீரடி வந்தீங்கன்னா, ஷீரடி சமாதி மந்திரில் பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு குருஸ்தானில் பாபாவை பார்த்துட்டு வெளியே வர்றப்போ 5 சமாதி இருக்குங்க. அதில் அப்துல் பாபா அவரை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு ஆடியோ சொல்லிட்டோம். 2வது பார்த்திங்கன்னா த கிரேட் நானாவலி, அந்த ஐயாவை பற்றியும் நம்ம சொல்லிட்டோம். அந்த நானாவலிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சமாதி இருக்குங்க. அந்த சமாதி தான் பிபி ஐயர் 1944 நவம்பர் மாதம் கோப்பர்காவுக்கு ஷீரடிக்கு வந்த ஒரு பாபா பக்தர். பாபாவை வாழ்நாள் முழுக்க பார்க்காதவர், பாபாவுடைய நேரடியாக அவரை பார்க்காதவர், பாபா வாழ்ந்த காலத்தில் வாழாத ஒரு நபர். ஆனால் அவருடைய அன்புனாலும் பக்தினாலும், அதுவும் ஷீரடியிலே பிறக்காத ஒரு நபர், மகாராஷ்டிரா மாநிலத்திலேயே பிறக்காத ஒரு நபர், அவருடைய அன்புனாலையும் பக்தினாலையும் அவருடைய நம்பிக்கையினாலையும் இன்னைக்கு அவருடைய அஸ்தி, அந்த ஆஷ் சமாதி பார்த்திங்கன்னா பாபாவுடைய சமாதி மந்திரில் ஷீரடியில் இருக்குங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த ஆடியோவை கேட்குற நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா, நம்மளில் நிறைய பேர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க கிடையாது, ஷீரடியை சேர்ந்தவங்க கிடையாது, நம்மளில் எல்லாருமே பாபாவை பார்த்தது கிடையாது, பாபா வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழலை. ஆனால் நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், நம்ம போன ஜென்மத்தில் வாழ்ந்தோன்னு. ஆனால் நம்மளும் விபி ஐயர் போல நம்பிக்கையுடனும் அன்புடனும் பொறுமையாகவும் எந்த நேரத்திலையும் நிதானமாகவும், பாபா என் குருநாதர், என்ன நடந்தாலும் என் குருநாதர் இருக்கார், என் சாய்நாதர் இருக்காருன்னு நம்ம நம்பினோன்னா, விபி ஐயர் போல, நம்ம மேகாவை போல பாபாவுடைய இதயத்தில் நமக்கு என்றைக்குமே இடம் இருக்குங்க. இன்றைக்கி விபி ஐயரை சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அன்பு பாபாவுக்கும், என்னுடைய அன்பு வினியம்மா இல்லாட்டினா என் வாழ்க்கையோட அர்த்தமே எனக்கு தெரியாமல் போயிருக்கும். வினிமாவால் தான் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். என்றைக்கும் என் அன்பு வினியம்மாவுடைய கைடன்ஸில் தான் இந்த ஆடியோஸ்லாம் செய்கிறேன். என் அன்பு பாபாவுக்கும் அன்பு வினிமாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு பாபாவுடைய அற்புதத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத்.